ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா முன்னையே பொங்கல் மணி கொடுத்ததே வந்துட்டு நான் யூஸ்ஃபுல்லாக பண்ண போகிறேன் அப்படின்னு. ரொம்ப நாளாக ஹாலில் ஓடுற ஃபேன் ரொம்ப ஸ்லோவாக ஓடிட்டு இருந்துச்சு, காற்றே வரல. அதனால் வந்துட்டு அந்த ஃபேனை கொடுத்துட்டு திரும்ப எக்ஸ்சேஞ்சில் போட்டுட்டு ஒரு நல்ல ஃபேன் எடுத்துக்கலான்னு ஐடியா இருந்தது. அதனால் 1000 கூட கொஞ்சம் மணி சேர்த்து நான் வந்துட்டு 1900 சம்திங்க்கு வந்துட்டு நான் 900 சொன்னாங்க. நான் வந்து குறைச்சி பேசி ஒரு 200 கம்மி பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஓரளவுக்கு பட்ஜெட் கொண்டு வந்த மாதிரி நான் வந்துட்டு உஷா ஃபேன் வாங்கிட்டேன். இது நல்லா ஓடிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதையே வாங்கிடலாம் அப்படின்ட்டு பெட்ரூம்க்கு அதான் இருக்குது, ஹாலுக்கும் அதே மாதிரி வாங்கிட்டேன். இந்த வருஷம் பொங்கலுக்கு நான் இதை சேவ் பண்ணியிருக்கேன் அந்த மணியில். அது போக வந்துட்டு என்னோடய வருஷம் கூடி மளிகை செலவுக்காக எனக்காக ஒரு தொகை கொடுத்துருப்பாங்க. அந்த தொகை வந்துட்டு மளிகை தொகை வந்துட்டு மாதம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் தொகை வந்து இதுக்கு ஒதுக்குவோம். அந்த தொகையிலேருந்து நான் சேவ் பண்ணதில் எனக்கு வந்து பர் இயருக்கு எனக்கு 4000 சம்திங் மிச்சமாச்சு. 4500 சம்திங் நான் மிச்சப்படுத்தி வச்சுருந்தேன். கிரைண்டர் வந்து ரொம்ப நாளாக எனக்கு இல்லை. அம்மா கிரைண்டர் யூஸ் பண்ணியிருந்தேன். அம்மா கிரைண்டரும் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கடைக்கு போக முடியல, வண்டி இல்லாத காரணத்தினால. அதனால் சரி நம்ம போகிற கஷ்டப்பட்டு பைக் கீட்டு எடுத்துகிட்டு அவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஒரு கிரைண்டரே வாங்கிடலான்னு சொல்லிவிட்டு கிரைண்டர் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ப்ளூம் ப்ளஸ்ஸு பார்த்திங்கன்னா இதே வந்து இதில் வந்து தேங்காய் திருவிக்கலாம். தேங்காய்னா நம்ம இந்த கல் எடுத்துகிட்டு நம்ம இந்த சில்வர் ட்ரம்மையும் நம்ம எடுத்துகிட்டு இதை போட்டு கீழே அந்த கிளிப்பில் குத்தி விட்டுட்டு நம்ம சுவிட்ச் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தேங்காய் திருவருக்கு ஸ்க்ரப்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரப்பரை இதில் போட்டுட்டோம் அப்படின்னா ஃபிட் ஆயிரும். தேங்காய் இப்படி கவுத்தி வச்சுட்டு நம்ம சுவிட்ச் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக தேங்காய் வந்து துருவி கொடுத்துரும். இது வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ண முடியாது எடுத்து வச்சு, பட் ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து சப்பாத்தி மேக்கர் கொடுத்துருக்காங்க. சப்பாத்தி நம்ம வந்து மாவு பிசையறதுக்கு இது எடுத்துகிட்டு அந்த டைப்பான இது எடுத்துகிட்டு இதை போட்டோம் அப்படின்னா ஆட்டா வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். நமக்கு தண்ணி ஊற்றி மாவு போட்டோம்னா ரெடி ஆகிடும். அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஸ்க்ரப்பரு தேங்காய் ஸ்க்ரப்பரு இதையும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 டைப்பு. மாவு அரைச்சிக்கலாம், ஆட்டாவும் நம்ம வந்துட்டு பிசைஞ்சிக்கலாம், அதே பிசைஞ்சு கொடுத்துரும். ப்ளஸ் வந்து தேங்காயும் திருவி கொடுத்துரும். மொத்தம் 3 டைப் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது மாடல், எனக்கு ரொம்ப பிடிச்சது ப்ளூம் ப்ளஸ் பட்டர்ஃப்ளைல. இந்த வருஷம் வந்து நான் சேவ் பண்ணதில் 2 விஷயம் வாங்கியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி பொங்கலுக்கு ரேஷன் கடையில் கொடுத்த மணியில் என்ன பண்ணீங்க, வருஷம் கூடி மிச்சம் பண்ண மணியில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இது போல் நல்ல நல்ல வீடியோஸில் பார்க்கலாம். தயவு செய்து மணியை சேவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மணி சேவ் பண்ணி நல்ல விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணுங்கள். வேஸ்ட்டாக செலவு பண்ண வேணாம். அதுதான் நான் சொல்ல வர கடைசி பாயிண்ட்டு. திரும்ப இது போல் நல்ல வீடியோஸில் மறுபடியும் நம்ம மீட் பண்ணலாம். அது வரையும் பாய்.